என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த 16ஆம் தேதி இம்மாதம் இவ்வருடம் புனே நாசிக் நெடுஞ்சாலையில் சோபா விஜய் என்கிற 33 வயது பெண்மணி தெருநாய்களால் கடி உண்டு இறந்து போன ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு இது. தெருநாய்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்ட போது அந்த பெண்ணினுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், அவள் எவ்வாறு தன் உயிருக்காக போராடி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அவள் அந்த துன்பத்தை சந்தித்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலையை வலியுறுத்தி காட்டுகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி. முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் சுற்றிலும் ஒரே திகில், பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம், என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருந்தார்கள், அவனை பழி தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். இதெல்லாம் எரேமியாவினுடைய இக்கட்டான சூழ்நிலையை, ஒரு நெருக்கடியான வேலையை வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான வேளையில் எரேமியா இறைவாக்கினருடைய துணிவான வார்த்தைகள் என்ன, அவருடைய முடிவு என்னவாக இருந்தது என்றால், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான பிரச்சனைகள் உள்ள, குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு உடன் இருக்கிறார் என்பதே எரேமியா இறைவாக்கினருடைய அனுபவம், இறை அனுபவம். அதனால் அவர் துணிவோடு சொல்லுகிறார், என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். அற்புதமான பகுதி. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்து காத்தார். எதனால் இறைவாக்கினர் எரேமியாவை இந்த மக்கள் துன்புறுத்தினார்கள்? அவர் நல்லவர், நேர்மையானவர், இறைவாக்கினர், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு திகிலை அந்த மக்கள் கொடுத்தார்கள், நெருக்கடியை தந்தார்கள் என்றால், அவர் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்ததனால். எரேமியா புத்தகம் 1ஆவது அதிகாரம் 17ஆவது இறை வார்த்தை. 2வது, மக்களின் பாவங்களை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு எதிராக பேசியதனால். எரேமியா புத்தகம் 7ஆவது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். 3வது, எருசலேமின் அழிவை பற்றி முன்னறிவித்ததனால். எரேமியா இறைவாக்கினர் 26ஆவது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த 3 காரணங்களுக்காக இறைவாக்கினர் எரேமியாவை பழித்துரைத்தார்கள், பழி வாங்கினார்கள், சதித்திட்டங்களை தீட்டி அவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதியில் இப்படிப்பட்ட இறைவாக்கினர்களுக்கு துன்புறுத்தல்கள் கொடுப்பதை நமக்கு விவிலிய சான்றுகள் எடுத்து காட்டுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 18ஆவது அதிகாரம் 7ஆவது இறை வார்த்தையில் சில பெண்கள் எல்லாம் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்து நடனமாடி இவ்வாறு சொல்லுகிறார்கள்,
சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். இந்த புகழ்பாடலை கேட்டவுடனே சவுலுக்கு பொறாமை அதிகமாக வந்து விடுகிறது. தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டுகிறான். அதற்கான சரியான சூழ்நிலையை அவன் கண்டுபிடித்து எப்படியாவது தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே சவுலுடைய எண்ணமாக, சிந்தனையாக, பணியாக மாறிவிடுகிறது. சவுல் தாவீதை நோக்கி ஈட்டியை எறிந்தான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். சவுல் தாவீதை கொல்ல ஆட்களை அனுப்பினான். பாலைவனத்தில் எல்லாம் இங்கும் அங்குமாக தாவீது அலைந்து திரிந்தால் தன் உயிருக்காக. 1 சாமுவேல் 23:14வது இறைவார்த்தை. பள்ளத்தாக்குகள், மலை, காடுகள் போன்ற இடங்களிலெல்லாம் போய் பதுங்கி ஒளிந்து கொண்டு சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார். இதனையே திருப்பாடல் 23:4வது இறைவார்த்தை, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அந்த திருப்பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி மன்றாடி செபிக்கிறார் தாவீது. 2வது உதாரணம் விவிலியத்திலிருந்து இறைவாக்கினர் எலியா. 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில், போலி இறைவாக்கினர்களை எல்லாரையும் ஒழித்து கட்டிய பின், அவர்களை கொன்று போட்ட பின், ஆகாபும் இசபேலும் எலியாவின் மீது மிகுந்த கோபம் கொண்டு எலியாவை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எலியாவை துரத்துகிறார்கள். அப்பொழுது அவர் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக பாலை நிலத்தில் ஒரு நாளெல்லாம் ஓடுகிறார். ஒரு சூறை செடியினுடைய அடியில் அமர்ந்து தான் சாக வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கதறி மன்றாடுகிறான். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி இறைஞ்சு மன்றாடுவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது மனித வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும், ஆபத்துகள் வரும், பிறர் நமக்கு எதிராக சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை, நெருக்கடி வேலைகளை எப்படி எதிர்கொள்வது? பதிலுரை பாடல் இன்றைய நாளில் அழகாக சொல்லுகிறது. சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில், ரொம்ப முக்கியமான பகுதி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசுவின் மேல் பழி சொற்களை சுமத்தி அவர் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் தயாராக நிற்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், எதற்காக என் மீது கல்லெறிகிறீர்கள்? நற்செயல்களை நான் செய்திருக்கிறேன், இதில் எந்த செயலுக்காக என் மீது நீங்கள் கல்லெறிவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இறைவனை பழித்துரைத்ததற்காக, மனிதனாகிய நீ உன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டதற்காக நாங்கள் உன் மீது கல்லெறிகிறோம் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் என்று ஆண்டவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். இறைவாக்கினர் எரேமியாவை போல, இறைவாக்கினர் எலியாவை போல, தாவீது அரசரை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நல்லவர்களை இந்த சமூகம் துன்புறுத்துகிறதே. அவர்கள் நல்லவர்கள் தானே, நன்மையானவற்றை செய்கிறவர்கள் தானே, நல்ல அறிவுரைகளை கொடுப்பவர்கள் தானே, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர்கள் தானே. அப்படிப்பட்டவர்கள் மீது நமக்கு கோபமும் எரிச்சலும் வருவதற்கு என்ன காரணம்? நம் மத்தியில் வாழ்கின்ற இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு கூட
நாம் எதிராக செல்வதற்கு என்ன காரணம்? இந்த 3 காரணங்கள் தான். 1, பொறாமை. அவர்களின் வளர்ச்சியை பார்த்து, அவர்களின் நன்மையை பார்த்து, புகழை பார்த்து, உயர்வை பார்த்து, நேர்மையை பார்த்து நமக்கு பொறாமை, வயிற்றெரிச்சல். அதனால் நாம் பழி வாங்குகிறோம், அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறோம், அவர்களை பற்றி தவறாக பேசுகிறோம். 2வது, நம்முடைய அறியாமை. உண்மை எது, பொய் எது என்று தெரியாமல், நிஜம் எது, போலி எது என்று தெரியாமல், அநீதி எது, நீதி என்று அறியாமல், வெளிவேடம் எது, சரியானது எது என்று தெரிந்து கொள்ளாமல், சில நேரங்களில் நம் அறியாமையினால் நாம் தவறு செய்கிறோம், சதித்திட்டங்களை திட்டுகிறோம், பாவ வாழ்க்கை வாழ்கிறோம். 3வது, நம்முடைய ஆணவம், நான் என்கிற எண்ணம், நம்முடைய திமிர்தனம், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம். நீ என்ன சொல்லுவது, நீ சொன்னா நான் கேட்கணுமா, என்னை விட நீ பெரியவனா, உனக்கு என்ன தெரியும் என்கிற மனநிலையில் வாழ்வது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 3ம் தான் நல்லவர்கள் மீது நமக்கு எரிச்சலும் கோபமும் வருவதற்கான காரணம். சிந்தித்து பார்ப்போம். இறைவார்த்தை தருகிற செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டுமென்றால், இப்படிப்பட்ட நெருக்கடியான, துன்பமான, இக்கட்டான நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால், எரேமியாவைப் போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல, தாவீதைப் போல, எலியாவைப் போல நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். ஆமீன்.